ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இன்று முழு நாளும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலை மற்றவர்களால் வாக்குவாதம் வந்தால் அந்த வாக்குவாதத்தில் உன்னுடைய வார்த்தையை நீ கொடுக்காமல் இருப்பது நல்லது. இன்று உன்னை தேடி பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை நீதான் தடுக்க வேண்டும். யார் என்ன கூறினாலும் அவர்கள் கூறிவிட்டு போகட்டும் என்று அமைதியாக இரு. அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நீ இன்று வரும் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தால் அது உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இன்று நீ அமைதியாக சென்று விட்டால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இன்று முழுவதும் எந்த ஒரு வீண் விவாதத்திலும் உன்னுடைய குரல் இருக்கவே கூடாது. நீ இன்று எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய எதிர்காலங்கள் அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் என்பது உனக்கு புரியும். என்னுடைய தங்கமே, சிலர் உன் வாழ்க்கையில் நீ நன்றாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக சில வேலைகளை செய்கிறார்கள். அதனால்தான் உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கிறது. அவர்களே பேசுகிறார்கள், தப்பு செய்பவர்களே பேசுகிறார்கள் என்று ஒவ்வொரு முறையும் நீ என்ன செய்கிறாய்? அவரிடம் போட்டி போட்டு பேசுகிறாய். அவர் எந்த ஒரு வார்த்தையால் உன்னை காயப்படுத்தினாலும் நீயும் எதிராக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி சண்டை போட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. இன்றிலிருந்து நீ அந்த விஷயத்தை செய்யாதே. எப்பேறுபட்ட மனிதனாக இருந்தாலும் உன் மனதை கஷ்டப்படுத்தும் சூழ்நிலைக்கு அவன் வந்தாலும் அவனுக்கு நீ குரல் கொடுக்காமல் உன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உன்னுடைய வேலையானதும் உன்னுடைய செயலானதும் அவனுக்கு தக்க பதிலை கொடுக்கும். நீ எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள். பேசும் வார்த்தையானது முக்கியமல்ல, செய்யும் செயல்தான் முக்கியம். நீ செயலில் உன்னுடைய திறமையில் உன்னுடைய வாழ்க்கையை காட்டு. எதிராளி எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், அவன் பேச மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர உன்னை மாதிரி அவன் எந்த ஒரு புத்திசாலியும் கிடையாது, எந்த ஒரு திறமையும் கிடையாது. என்னுடைய குழந்தைக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உன்னுடைய திறமையையும் எதற்காக மற்றவர்களுக்கு முன்பு நீ பேசி எதற்காக குறைவாக நீயே உன்னுடைய வாழ்க்கையில் இடை போட்டுக் கொள்கிறாய்? தங்கமே, அடுத்தவனுக்காக எந்த ஒரு குரலையும் நீ கொடுக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய செயல் என்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நகர்ந்து கொண்டே இரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. எதிராளி பேசுகிறான் என்பதற்காக உன்னுடைய குரலையும் தயவு செய்து கொடுக்காதே. உன்னுடைய வாழ்க்கைக்காக சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். பேசி பிரயோஜனம் அல்ல, செய்கையில் செய். உன்னுடைய வேலையில் உன் திறமையை காட்டு, உன் பேச்சை காட்டு. அது உன்னை மிகப்பெரிய அளவுக்கு உன்னை வாழ வைக்கும். அமைதியாக இருந்து சாதிக்க பார். எப்பொழுதும் வாயை திறந்தால் சாதிக்க முடியாது. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு பேசு. தேவையில்லாத இடத்தில் யாராவது உன்னை தேவையில்லாமல் சண்டைக்கோ பிரச்சனைக்கோ உன்னை இழுத்தால் அந்த இடத்திலிருந்து நீயே நல்ல முறையில் நகர்ந்துவிடு. உன்னை யாரும் அடுத்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள். நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நொடி உன்னிடம் வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாக்கத்தான் பார்ப்பேனே தவிர வீணாக்க பார்க்க மாட்டேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.